ஆராரோ பாட இங்கு தாயுமில்லை, உனை இங்கு செல்லம் கொஞ்ச யாரும் இல்லை, ஆதலால் காதல் செய்வீர் என்ற படத்தில் வந்த ஒரு அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல்ல இடம்பெற்றுகிற காட்சிகள் ஒவ்வொன்றும் மனதை பிழியக்கூடிய ஒரு காவியமாக உருவாக்கி இருக்கிறார் அந்த இயக்குனர். ஏறத்தாழ 2-3 நாள் ஆச்சு நான் அந்த காட்சியிலிருந்து வெளில வர்றதுக்கு. அவ்வளவு ஒரு மனசு ரொம்ப பிழிஞ்சிடுச்சு. என்னன்னா, அந்த பாடல்ல ஒரு சிறு குழந்தை எப்படி தாய் இல்லாமல், ஒரு அரவணைப்பு இல்லாமல் எப்படி வாழுது, இந்த சமுதாயத்துல எப்படி உலாவுது, அந்த பாசத்திற்காக எப்படியெல்லாம் இயங்குதுங்கிறது தான் அந்த படத்துடைய முக்கிய கதை அம்சமே. தனது காம இச்சைக்காக பழகி இன்று ரோட்டிலோ அல்லது மருத்துவமனையிலோ இல்ல பொது இடங்களிலோ பல இடங்களில் ஒரு குழந்தையை பெற்று வெக்கம் சூடு சுரணை இல்லாமல் பல ஜென்மங்கள் அந்த பாவத்தினை செய்து போகிறார்கள். அந்த குழந்தையை பெற்று துணியில் சுற்றி கதற கதற அது கதறிய நொடிப்பொழுதை துளியும் மறக்காமல் இன்றும் பல குழந்தைகளை குப்பை தொட்டியிலோ அல்லது பொது இடங்களிலோ நாம் பார்க்க முடிகிறது. சமுதாயத்தில் அப்பா அம்மா யார் என்று தெரிந்தே இந்த சமுதாயத்தில் வாழ முடியாத நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தனது அப்பா அம்மா யார் என்பது தெரியாமல், ஒரு அடையாளமே இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழ்வது என்பது அவ்வளவு சாத்தியமான விஷயமா? வெறும் காம இச்சைக்காக நீங்கள் பழகி ரோட்டில் பெத்து போடுவது என்பது எவ்வளவு ஒரு பெரிய பாவம் என்பதை கூட நீங்கள் உணராமல் அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அல்லது அந்த குழந்தையை நீங்கள் பெற்று எடுத்து ரோட்டில் வீசிவிட்டு, இல்லை நீங்கள் எங்காவது வெளிநாடுகளில் சென்று கூட உங்களால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியுமா? அந்த குழந்தையின் சாபமோ அல்ல அந்த குழந்தையின் வயிற்றெரிச்சலோ உங்களால் வாழ விட்டு விடுமா? அந்த பாடலின் காட்சியில் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை காலில் பொடி சுட்டு பொசுங்கி அங்கேயே உட்காரும் பாருங்களேன். அந்த நொடி பொழுது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்வியல் என்றால் என்னவென்று தெரியாத இந்த சமூகத்தில் என்ன செய்வது?